வணக்கம் சார். எல்லா இடங்களையும் ஒரு விஷயம் பேசப்படுறது என்னன்னா தமிழகத்தை மோடி அவர்கள் கண்டுக்கவே மாட்டாரு. தமிழகத்து மேல அவருக்கு அக்கறையே இல்லை. தேர்தல் நேரத்துல மட்டும்தான் மத அரசியல் பண்றாரு அப்படிங்கிற சில பேச்சுக்கள் தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காங்க. இப்ப பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் முழுசா அதை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சில கற்பனை ரூபங்கள் எல்லா இடத்துலயும் உருவாக்கிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி என்பவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அப்புறம் தான் அவர் பிரதமர். கட்சியை பொறுத்த வரைக்கும், நம்முடைய நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் பிரதமர். அவர் இங்கே 7 முறை வந்தாலும் 18 முறை வந்தாலும் கூட அரசனுடைய திட்டங்களை எடுத்து சொல்லுகின்ற நேரத்தில் தங்களுடைய மக்களுக்கான பணி என்ன இருக்கிறது என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் சற்று கட்சியை பற்றியும் விலக்கி விட்டு சென்று விடுவார். அண்ணாமலை அவர்களும் பக்கத்தில் இருப்பார்கள். அரசு விழாவானாலும் கூட பக்கத்தில் உட்காந்துக்கிறத பார்க்குறோம். ரொம்ப தமிழக அரசும் நடுவண் அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய விழாவானா வரமாட்டாங்க, அவங்க கீழே உட்காந்துருப்பாங்க. ஆனால் மத்திய அரசு நடத்துகின்ற விழாவை என்று சொன்னால் அந்த மாதிரியான மக்கள் நல திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்ற விழா, சொல்லுகின்ற விழாவென்று சொன்னால் கட்சிக்காரர்களை அமர வைத்து தான் சொல்கிறார். மோடி அவர்கள் இத்தனை முறை ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னால், அரசு தமிழக அரசு விழாவிலேயே நேரு ஸ்டேடியம், அங்கே ஸ்டாலின் அவர்களை அமர வைத்து 30,000 கோடிக்கு மக்களுக்கு மக்கள் நல பணிகளை அர்ப்பணித்தார். முதல்ல அவர் வந்தபோது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு 2வது முறை வந்தார், 11,000 கோடி கொடுத்தார். அதுக்கான அர்ப்பணிப்பை எல்லாம் செய்தார். அப்படி செய்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கொடுக்குற வரைக்கும் பணம் நீங்கள் கொடுக்குறீங்க. உண்மைதானே சார்? அது மக்கள் பணம் தானே. 100க்கு 100 உண்மை. மோடி அவங்க வீட்டிலேருந்து அச்சடித்து கொண்டு வரணும். அவருக்கு எங்கேருந்து பணம் வரும்? மத்திய அரசுக்கு பணம் எப்படி வரும்? மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரிப்பணம் தானே. நமக்கு எல்லையில் பாதுகாப்பு தேவை இருக்குது, நமக்கு நெடுஞ்சாலைகள்லாம் தேவை இருக்குது, மத்திய அரசு பல திட்டங்களை கொடுத்துட்டுக்கு அதெல்லாம் தேவையாக இருக்குது, நமக்கு தொடர் வண்டியெல்லாம் அவசியப்படுகிறது, நமக்கு விமானங்கள் தேவையாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நடுவண் அரசு மோடியோ இந்திரா காந்தியோ யாராக இருந்தாலும் சரி மத்திய அரசு தானே செய்கிறது. அவர்களுக்கு பணம் எங்கிருந்து வரும்? அவர்கள் வீட்டிலிருந்து பணம் கொண்டு வருவதற்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பணம் எடுக்காமல் இருந்தால் போதும் என்ற அளவிலே தான் மக்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். தமிழகத்தில் அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவில் ஊழல் பெருகி இருக்கிறது. ஊற்றுக்கண் ஊழலுக்கு எங்கே இருக்கிறது என்று இந்தியாவில் கேட்டால் தமிழகம்னா இவங்க கோச்சிப்பாங்க, தமிழ்நாடு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால் மோடி அவர்கள் வருகின்ற பொழுது தேர்தலுக்காக மட்டுமே வருகிறார் சொன்னால் அவருக்கு கட்சியிலே பணி இருக்கிறது, அவர் கட்சி தொண்டன். அதை நாம் மறந்து விடுகிறோம். கட்சி வேலைக்காக அவர் வந்துதான் 7 இல்லை 70 முறை வரலாம், தவறு கிடையாது. கட்சிக்காரர்கள்லாம் அண்ணாமலை தமிழகம் முழுவதுமே 234 தொகுதியில் அன்றாடம் சுற்றி கொண்டிருக்கார். அவருக்கு என்ன தலையெழுத்தா? ஏன் சுத்திட்டு இருக்காரு சார் அவரு? கட்சிக்காக என்ன கட்சி வளர்ச்சிக்காக. கட்சி வளர்ச்சிக்காக என்ன பண்றாரு அவரு? தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கோமா, அப்புறம் என்ன பண்றாரு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல கேக்குறேன், மக்கள் அதானே கேக்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் கட்சி வளர்ச்சிக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்ப அவரு வெளிநாடு போறாருன்னு வேற நிறைய தகவல்கள் வந்திருக்கு. இருக்காரா இல்லையே, இல்ல போயிருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குல்ல. அது மக்களுக்கு அந்த சந்தேகம் எழலாம். அவர் வெளிநாடு போனாலும் கூட ஒருவரை நம்பி கட்சி கிடையாது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி. 2%, 3% நோட்டாவுக்கு கீழே என்று பேசியவர்கள் வாயெல்லாம் அடைத்து விட்டு இந்த பாரதிய ஜனதா மட்டுமே 11 விழுக்காடும் கூட்டணி 18 விழுக்காடும் இப்பொழுது பெற்றிருக்கிறார். கூட்டணி இருக்கிறதுனால தானே வந்திருக்காங்க அந்த 11 விழுக்காடு. கூட்டணி இல்லாமல் தமிழகத்திலே யார் தேர்தலில் நிற்காங்க? சீமானை தவிர. சீமான் நின்றுருக்கிறாருல்ல. சீமான் எப்பவுமே தனியாக தான் நிற்கிறார். அதை அவர் பாராட்டி தான் ஆகணும். 8 லட்சம் ஓட்டு வாங்குறாரோ 35 லட்சம் ஓட்டு வாங்குறாரோ அவர் ஒரு தனி கொடுத்தன பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் மக்கள் அறியக்கூடிய அளவில் வாக்குகளை வாங்கக்கூடியது இன்றைக்கு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகளா அல்லது தேர்தலிலே பலமான கூட்டணியா என்று பார்த்தால் தமிழக மக்கள் பலமான கூட்டணியை தான் ஆதரிக்கின்றார்கள். கூட்டணியை தான் ஆதரிக்கிறாங்க மக்கள். 60 கூட்டணி என்று வாக்குகளை சேகரிப்பதற்காக. சரி, 67ல் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. காமராஜர் இருந்த காலத்திலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கூட 8 கட்சி கூட்டணி, அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் இருந்த திமுக கூட்டணி. அன்றிலிருந்து இன்று வரை ஒரு தேர்தலையாவது திமுக தனியாக நின்றிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்ற பதில் தான் மிஞ்சும்.
ஜெயலலிதா கூட ஒரு தேர்தலில் தனியாக நின்று 40ற்கு 38 இடங்கள் எடுத்தார்கள். அந்த ஒரு வரலாறு கூட திமுகவுக்கு கிடையாது. தனியாக நின்னால் அவர்கள் இந்த 18 வருவார்களா 11 வருவார்களா என்று யாருக்கும் தெரியாது. நம்ம சொல்லிக்கிறோம் 42ற்கு 25 ஆகும். இல்ல அவங்க சொன்ன மாதிரி 40க்கு 40 தானே சார் வந்தாங்க. கூட்டணி வந்தது. கூட்டணி இருந்தாலுமே சொன்னது தானே செஞ்சாங்க. 40க்கு 40 மக்கள் வந்தாங்க. ஆமா, மக்கள் அதுக்கான ஒரு ஆல்டர்னேட் என்று சொல்லுவாங்களோ ஒரு மாற்று மக்களுக்கு இன்னும் தெரியவில்லை. எல்லாரும் சொல்றாங்க காசு பிரியாணி அதெல்லாம் சரிதான். அதையும் மீறி வாக்குகளை பெறுவதற்கான நம்பிக்கைக்குரியவர்கள் இன்னும் உருவாகவில்லை. அப்ப மக்கள் மாறணுமா, அரசியல்வாதிகள் மாறணுமா, தலைவர்கள் மாறணுமா? அண்ணாமலை போன்ற அரசியல்வாதிகள் அதிகம் வேண்டும். மக்கள் அன்றைக்கு ஒரு நாளுக்கு நமக்கு கொடுக்கக்கூடியது வாழ்க்கைக்கு போதுமானது என்ற சிந்தனையிலிருந்து வெளியே வர வேண்டும். மக்கள் தான் நிறைய விஷயங்களை மாத்திக்கணும், உறுதியா மாத்திக்கணும். ஏன்னா ஒரு தமிழ் திரைப்படத்தை, பழைய தமிழ் திரைப்படத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன். மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள், மந்திரியாரேன்னு கேட்ட உடனே கேள்வி கேட்க தொடங்கி விட்டார்களா, அறிவாளிகளாகி விட்டார்களா, கல்லுக்கடையை திறந்து விடு அப்படின்னு சொல்லுவார். கருணாநிதி அவர்கள் தான் வசனம் எழுதுன்னு நினைக்கிறேன். பழைய படம் குலே பகவான் ஏதோ ஒரு படம். அந்த படத்தில் வசனம் இருக்குது. அதுதான் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. மக்கள் சிந்திக்கிறார்களா, உடனே திறந்து விடு சாராயக்கடை அப்படின்னு, தெருவுக்கு தெரு சாராயக்கடை. இளம் விதவைகள் தான் தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறார்கள் என்று சொன்ன கனிமொழி இன்றைக்கு வாயடைத்து போய் இருக்கிறார்கள். ஆக அந்த வைன் ஷாப் என்பது தேவையற்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதில் தான் வருமானம் வருது, அதுதான் அரசாங்கம் நடக்குது. ஆனால் அதை ஒழித்து உடனடியாக நாம் அந்த வருமானத்தை எங்கிருந்தால் பெருக்க முடியுமா என்று சொன்னால் அதை சிந்திக்க வேண்டும். அதற்குத்தான் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள், படிப்படியாக அதை நாங்கள் வந்தால் குறைத்து விட்டு ஒழித்து விடுவோம். அப்படி சரி, அவங்க வந்தால் தான் ஒழிக்கணும் இல்லை சார். அவங்க நினைச்சா எப்ப வேணாலும் மத்திய அரசுல சார் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்ல, ஏன் முடியாது? வைன் ஷாப் முழுக்க மாநில அரசு கண்ட்ரோல் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் அது ஜிஎஸ்டியில் வராது, புரியுதுங்களா? அதே மாதிரி பெட்ரோலை கொடுக்க மாட்டாங்க. மத்திய அரசு கொடுத்தாலும் கூட மாநில அரசு தான் இங்கேருந்து விநியோகம் பண்ணுது. அதில் கிடைக்கிற லாபமும் சாராயத்தில் கிடைக்கிற லாபமும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பல முறை மத்திய அரசு கேட்டு கூட கொடுக்கல. அதனால் அது மத்திய அரசால் தலையிட்டு செய்யவே முடியாது, மாநில அரசு தான் செய்யணும். அதுக்கு தான் அண்ணாமலை சொன்னார், தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இந்த வைன் ஷாப் டாஸ்மாகை நாம் மூடுவோம், படிப்படியாக மூடுவோம். எப்படி மூட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லலை அவர். உதயநிதி சொன்ன மாதிரி நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு கையெழுத்து போட்டால் தூக்கி போட்டுருவோம், இப்படியெல்லாம் வீராப்பா பேசலாம். அதெல்லாம் அரசியல் மேடைகளுக்கு சரியாகும், நடைமுறைக்கு சரியாகாது. அப்போ அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், என்னிடத்திலே ஒரு வெள்ளை அறிக்கை நான் கொடுக்கிறேன், எப்படி இந்த டாஸ்மாகை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறக்கி இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்கான வெள்ளை அறிக்கையை நான் கொடுக்கிறேன். அதற்கான வருமானம் இழப்பு, இதில் ஏற்படுகின்ற இழப்பு எங்கிருந்து வரும் என்று நான் கொடுக்கிறேன், என்னை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைக்கிறார், பொதுவெளியிலே வைக்கிறார். இதுவரை அதை பற்றி கேட்பதற்கு கூட நாதியற்ற தமிழக அரசாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த சாராயக்கடை ஒழிக்கக்கூடிய அவசியம் இல்லை. சார் அவங்க தானே சார் சொன்னாங்க மது விலக்கலை நாங்கள் அமல்படுத்துவோம் ஆரம்பத்தில் வந்த உடனே சொன்னாங்க. தனியும் ரூபாய்க்கு 3 படி அண்ணாதுரை சொன்னதுலேருந்து இது வரைக்கும் பொய் தான். மெய் பேசி அவர்கள் என்றைக்குமே வந்ததில் பொய்யில இன்னும் மக்கள் மயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆசை மக்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சொல்லும்போது ஆசை பெருகுது, நாங்கள் இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த டாஸ்மாகை மூட மாட்டாங்கன்னு நான் உறுதியாக ஏன் சொல்கிறேன்னா, இந்த டாஸ்மாக் இந்த சாராய ஆலைகள்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னா திராவிட கட்சிகிட்ட தான் இருக்குது. திமுகவிடம் அதிகம் இருக்கிறது, அண்ணா திராவிடம் இருக்கிறது 1-2 இருக்கிறது. அவங்க எப்படி மூடுவாங்க? அந்த லாபத்தை எப்படி அவங்க இழப்பாங்க? வெறும் சாராயம் விற்கிறதுனால கிடைக்கிற லாபம் இல்லை, கணக்கில்லாமல் 50 விழுக்காடு, கணக்கோடு 50 விழுக்காடு. அப்போ அந்த கணக்கில்லாத 50 விழுக்காடு எத்தனை லாபமாக இருக்கும்? இல்லை, அது என்ன கணக்கில்லாத 50 விழுக்காடு? கணக்கில்லாத என்று சொன்னால் அது அரசு கணக்கில் வராது, அது தனியாக வரும். அது இரவு அந்த பின்பக்கம் ஜன்னல் வழியாக அது போயிட்டே இருக்கும். நீங்க அழகா சொன்னீங்க, பிளாக். அந்த மணி இத்தனை மணி வரதான்னு சொன்னதை தாண்டி விற்கப்படுறது, கள்ள சந்தையிலே விற்கப்படுவது கணக்கில்லாத, அது வைன் ஷாப் மூலமாகவே கொடுக்கிறார்கள். இதில் ஏன் அதில் மேலதிகாரி கண்டுகொள்வதில்லை என்று சொன்னால் அதில் அரசுக்கு உடன்பாடு இருக்கிறது, தயாரிப்பாளர்கள் அவர்கள் தான், அது அவர்களுடைய வீட்டு பைக்கு போகிறது, கோபாலபுரத்துக்கு பெருந்தொகை போகிறது, எனவே அவர்கள் மூட மாட்டார்கள்.